ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய மதிய வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய நிலை இந்த மாதிரி தான் இருக்குங்க. நம்ம பணத்தை தேடுறதுக்குள்ளே நிம்மதியே போயிடுது, நிம்மதியை எப்படியோ தொலைச்சிட்றோம். நம்ம சரின்னு சொல்லி நிம்மதியை தேடி போகும்போது வாழ்க்கை முடிஞ்சு போகுது. இருக்கும்போது சேமிக்கிறது இல்லை, சேமிக்க நினைக்கும்போது பணம் இருப்பதில்லை. இரண்டும் இருக்கும்போது வாழ்க்கையே இருப்பதில்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமாக தான் இருக்குது. நான் பணத்தை தேடி தேடி ஓடி ஓடி அலைஞ்சு எப்படியாவது பணத்தை தேடும்போது அங்கே நிம்மதியே போயிடுது நம்மளுக்கு. ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு நிம்மதி இழந்து தான் அந்த பணத்தை தேடி பிடிக்கிறோம். மறுபடியும் ஓடி போய் நிம்மதி தேடும்போது நம்ம வாழ்க்கையே முக்கால் வயசு முடிஞ்சே போகும். மறுபடியும் சரி பணம் இருக்குதே, நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. பணம் இருக்கும்போது நம்ம சேமிக்கணுங்கிற எண்ணமே வர்றதில்லை. சரி சேமிக்கலான்னு ஒரு எண்ணம் வரும்போது பணம் நம்ம கைவிட்டு எல்லாமே போயிடுது. ரெண்டுமே இருக்கும்போது வாழ்க்கை இருப்பதில்லை. இதுதான் நிதர்சனமான உறவுகளை. எப்படின்னா நம்ம பொத்தி பொத்தி பாதுகாக்கிறது பணம் மட்டுமே இல்லை அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஏன்னா வெறும் பணத்தை மட்டும் நாம் பொத்தி பொத்தி வளைச்சி தேடி தேடி அதை பாதுகாத்து வச்சு எந்த பயனும் இல்லை. அந்த பாசமான உறவுகள் எல்லாம் எப்படியுமே ஒன்றுமே நம்ம தேடி பிடிச்சி தக்க வச்சு கொள்வது ரொம்ப சிரமமான இடத்துல ரொம்பவுமே சிரமமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமானது தான். ஆனால் இந்த பணமும் உறவும் ரெண்டுமே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நிலைக்கிறது அதை விட கஷ்டம். இந்த பணமும் நிலைக்காது, தேடி பிடிச்ச உறவுகளும் நினைக்காது. அது எல்லாம் தக்க வைக்கணும்னா பணத்தையும் தக்க வைக்கணும், அந்த உறவுகளையும் தக்க வைக்கணும்னா இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்படணும். நம்ம இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உறவுகளே. நன்றி, வணக்கம்.